நஷ்டப்படுத்துற ஆவி. தன்னையும் நஷ்டப்படுத்தும், பிறரையும் நஷ்டப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். பைபிள் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், எனக்கு விரோதமா பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். நீ குறை சொல்றீங்கன்னா நீ ஒன்ன சேதப்படுத்துகிற, நீ கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னா ஒன்னை நீ சேதப்படுத்துகிறான். நீ குடிக்கிற, வெத்தலை பார்க்க போற, திருடுற, பொய் பேசுற, என்னங்கனாலும் செய்யற நீ. ஆனா கடைசியில சொல்ற, உனக்குள்ள ஒரு ஆத்மா, விலையேற பெற்ற ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவுக்காக நீ என்ன செய்த? அந்த ஆத்மாவுக்கு நீ எந்த ஆகாரத்தை கொடுக்க முடியும்? அந்த ஆத்மாவுக்கு என்ன ஊட்டச்சத்தை நல கொடுக்க முடியும்? அது எங்க இருக்கு? சாப்பாடு எங்க இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? எங்க இருக்கு உன் ஆத்மாவுக்கு சாப்பாடு? எங்க இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை. உன் ஆத்மா எவ்வளோ பாவத்தில் சேதப்பட்டு கிடக்கு. அந்த ஆத்மாவுக்கு மருந்து ஒன்னே ஒண்ணு,